ஜனங்களுக்கு ஏன் கடவுள் கிடைக்கிறது இல்லைன்னா, they forget to search within themselves. They are searching everywhere but not within themselves. இதுதான் ஜனங்களுடைய ப்ராப்ளம். அண்ட் God is now here, nowhere இல்லை, now here, but you have to start searching him inside you. மனத்தகத்தான், மனதானே, மனதில் என்ற கருத்தானே. வெள்ளத்தில் உள்ளானும் ஆழ்வார் வேங்கடத்து மேயானும் உளன் கண்டாய் நன்னெஞ்சே, உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய் நன்னெஞ்சே. பார்க்கடலில் படுத்துக்கிட்டு இருக்கிற பறந்தாம வெள்ளத்தில் உள்ளான், வேங்கடத்து மேயான், திருவேங்கட மலை மேலே உட்காந்துருக்கான் ஏழுமலையான். அவன் எங்கே இருக்கான்னா வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்து உளன் கண்டாய் இருக்கான். எங்கே தெரியுமா? உள்ளுவார் உள்ளத்து, யார் நினைக்கிறாங்களோ உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய் நன்னெஞ்சே. ஸோ தொண்டரடிப்புடி ஆழ்வாரும் சரி, நம்ம அப்பர் சுவாமிகளும் சரி, விலாவர சிரித்தேனுங்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே வார்த்தை, விழா எலும்பு நொறுங்கி போகிற மாதிரி குலுங்கி குலுங்கி சிரிச்சே அப்படின்னு. எதுக்கே சிரிச்சேன்னாங்க, எங்கிட்டயே கடவுள் இருக்கான்னு தெரியாமல் நான் எங்கெங்கேயோ தேடிட்டு இருந்தேன். நான் தேடின கடவுள் பரமாத்மாசி எங்கிட்டயே இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அதான் நான் இடுப்பு எலும்பு குலுங்க குலுங்க சிரிச்சேன். நான் ரெண்டு பேருக்கும் ஒரே அனுபவம் தான் வந்தது. ஸோ இதுதான் மக்களுக்கு ஒரு மாயமான் வேட்டை. நீ காரில் போயிட்டு இருக்க, அங்கே பார்த்தா ஏதோ ஒரு தண்ணி மாதிரி தெரியுது, ஆனால் போன உடனே தெரியும் அது டெலிவிஷன் தெரியும் எனக்கு. அந்த மாதிரி எங்கெங்கேயோ தேடிட்டே இருக்குமே தவிர கடவுளை அடையிறதுக்கு நீ ஒன்றுமே செய்தில்லை. விட்டு விடுதலையாகி நிற்பாய் சிட்டுக்குருவிய போல, எல்லா பந்தத்தையும் மற்றும் பற்றினின் பாதமே பாவித்தேன், எல்லாத்தையும் விட்டுடு. அழுக்கு மெய்கொடு திருவடி அடைந்தேன். இந்த எதுக்கும் உதவாத இந்த அழுக்கான உடம்பை வச்சுக்கிட்டு உன் திருவடி அடைந்தேன், அழுக்கு மெய்கொடு உன் திருவடி அடைந்தேன். அப்பர் சுவாமிகள் சொல்கிறாங்க, தேவாரத்திலாம் வர்ற வரி தான் இது. அப்போது கடவுளை பிடிக்கணும்னு நினைக்கிறவன் இந்த உலகத்தை விட வேண்டியிருக்கும்.